ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கவங்களாம் சத்தமாக ஹல்லேலூயா. தேவன் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே 10வது மாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். கர்த்தர் நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடி தேவ வசனத்துக்கு நிறைய கடந்து செல்வோம். தேங்க்யூ ஜீசஸ். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சேர்ந்து சொல்வோமா? மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் போய் நோக்கி பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரே, தேவன் எங்களோடு பேசுங்க, மகிமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை. ம் 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 முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்டது. நாளில் நமக்கு தேவன் கிருபையாய் சபையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 23வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது, அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. மாறா கடுமையான நேரத்தில் போகும் பொழுது ஒரு கசப்பான தண்ணி தாகம், தண்ணி குடிக்கணும், ஆனால் குடிக்க முடியல. இப்படி கசப்பான ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசேவுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஒரு நேரம். கசப்பான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நம்மளும் அதே தான் செய்வோம். ஆனால் அதே கூட்டத்தில் இருந்த ஒருவன் அவனும் முறுமுறுத்து தான் இருக்கணும். ஆனால் மோசே என்ன செய்கிறான்? அவன் முறுமுறுக்கலை, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. என்னோட கூட இருக்கவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. எப்போவுமே சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். கசப்பான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, குடிக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் ஜனங்கள் எல்லாம் விரோதமாக முறுமுறுத்தாங்க. ஆனால் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரம் இந்த மாதிரி கூடாத காரியத்துக்குள்ளே கடந்து போயிருப்போம். கசப்பான சூழ்நிலையில் கடந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் நாம் நிச்சயமாகவே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம்? எத்தனை நேரம் நாம் நம்மை முறுமுறுத்தோம்? ஹல்லேலூயா.
இது உங்களுக்குள்ள எனக்குள்ள காரியமாக இருக்கட்டும். ஆனால் இதில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம், கசப்பான ஒரு சூழ்நிலை வந்தால் என்னால் முறுமுறுக்கவும் முடியும், என்னால் முறையிடவும் முடியும். அல்லேலூயா. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, முறுமுறுக்கிறதற்கும் நமக்கு வாய்ப்பு உண்டு, நம்ம தேவனை நோக்கி முறையிடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. முறுமுறுக்கும் பொழுது அந்த கசப்பு அங்கே தான் இருக்கும். இதனால் நம்முடைய வாழ்க்கையில் சில கசப்பான காரியம், கூடாத காரியம், குடிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒருவேளை நாம் இன்னும் சில நேரம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டிய விதத்தில் கூப்பிடாமல் இருந்தோம்னா அந்த கசப்பினம் தங்கியிருக்கும். அல்லேலூயா. அதே சூழ்நிலையிலே நாம் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது தேவன் நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதுக்கு அடுத்த வசனம் வச்சிருக்கல. அடுத்த வசனம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால இப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்? 25 வச்சிருங்க. 25வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேவுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இந்த நாளில் கூட நமக்கு ஒரு கசப்பான சூழ்நிலை, என்ன பண்ணணும்னு தெரியல. நம்ம பொதுவாக அப்படி தான், நான் என்ன பண்ணுறது இந்த நேரத்தில், அப்படி தான் நம்ம கேட்போம். ஆனால் இப்படியும் நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர். முடிஞ்சளவு இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளாமல், நான் இப்போ என்ன பண்ணுறது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளாமல் ஆண்டவரை நோக்கி இந்த கேள்வியை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். என்னோட கூட இருக்கவங்க அல்லேலூயா அனுபவித்தவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நான் எனக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு யோசித்த நேரத்தில் நமக்கு ஒரு பதிலும் கிடச்சிருக்காது. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அதை எனக்கு காண்பீங்கன்னு சொன்னால் யாராவது ஒருவர் மூலமாய், வேத வசனத்தின் மூலமாய், வர்ஷிப்பில் கூட ஆண்டவர் நம்மகிட்ட பேசிட்டு போயிடுவார். அல்லேலூயா. அநேக நேரம் இப்படி கேள்விகளோடு வந்து பதிலோடு போன நாட்கள் அநேகருக்கு இங்கே இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் கிட்டத்தில் கேள்விப்பட்டது அநேகரோட ஆண்டவர் வர்ஷிப் டைமில் பேசி ஒரு வார்த்தையை பல பேர் இன்றைக்கி அதை சாட்சியாக வெளியிடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் காரியங்களை வாக்கி செய்கிற தேவன். ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்கன்னு கேட்டால் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் உங்கள் எல்லாத்துக்கும் மனப்பாடமாகவே தெரிஞ்சிருக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அவனுக்கு காண்பித்தார், இங்கே நமக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும். மோசே அவரை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிடும் வரைக்கும் அவனுக்கும் பதில் தெரியாது, ஆனால் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒருவேளை கசப்பான சூழ்நிலை, குடிக்க முடியாது, கடக்க முடியாத சூழ்நிலை, அது வியாதியாக இருக்கலாம், வறுமையாக, எது வேணாலும் இருந்தாலும் ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அவர் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சில பதிலை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த பதிலை தேடி நம்ம ரொம்ப தூரம் ஓட வேண்டியதில்லை. அவர்களுக்கு நடந்தது, அந்த மரத்தை தூக்கி தண்ணிக்குள்ள போடணும், அவ்வளோதான். மரமும் அங்கே தான் இருந்துச்சு, தண்ணியும் அங்கே தான், கசப்பும் அங்கே தான் இருந்தது, ஜனங்களும் அங்கே தான் இருந்தாங்க, ஆண்டவரும் அவர்களோடு கூட தான் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கசப்பான சூழ்நிலை, வியாதி, படுக்க, ஒரு கஷ்டம் நம்ம கூட தான் இருக்குது. நாம் இங்கே தான் இருக்கிறோம், ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளேயே பேசிக்கொள்ளாமல் நாம் மேல் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் பதிலை கொடுத்துருவார். அந்த பதிலும் கீழே தான் கிடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம். இந்த செய்தியின் முடிவில் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க செய்வாராக. அல்லேலூயா. சரி, அதை தொடர்ந்து நம்ம அப்படி அந்த வசனத்தை வாசிக்கலாம். 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இந்த இடத்துல அவன் தண்ணி கிடைக்கலன்னு தான் முறுமுறுத்தான். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்து அவர்களை சோதித்து சில நியாயங்களை இந்த இடத்துலலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வியாதியை வரப்பண்ணேன் என்று இந்த இடத்துல வாக்குத்தத்தமாகவே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தி, இந்த பகுதியை அவர்கள் கடக்கும் பொழுது யாரும் வியாதிப்படலை. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? அவர்களுக்கு தேவை தண்ணி இல்லைன்னு முறுமுறுத்தாங்க, அது முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அவர் சில விஷயங்களை கட்டளையிட்டு அவர்களை சோதித்து, நீ இவைகளை கேட்டு இவைகளை செய்து இவைகளை செவி கொண்டு இவைகளை கை கொண்டா உனக்கு எகிப்தில் வரப்பண்ணின வியாதி ஒன்றை நான் வரப்பண்ணேன். ஒரு பெரிய விஷயம். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா தெரியும். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி நான் உனக்கு வரப்பண்ணேன். இப்போ வியாதியை அனுப்புகிற ஆண்டவர் இங்கே கட்டளை கொடுக்குறார், நான் பண்ண மாட்டேன், உனக்கு பண்ண மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் இன் ஹிஸ் கண்ட்ரோல்.
இன்றைக்கி நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், நம்மளுடைய சிச்சுவேஷன் எல்லாமே ஆண்டோடைய கரத்துக்கு கீழே தான் அடங்கியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை மீறி ஒன்றும் விழாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இதை நீ செய்தால் நான் இதை உனக்கு வர பண்ண மாட்டேன். அப்படின்னா மறைபொருள் இதை செய்யலைன்னா சரி, அது இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே. அதை ஏற்கனவே சொன்னாலும் அந்த ஏகாரம் எடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் மாத்திரமே, கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட தானே தேடுவோம். பரிகாரிங்கிறது இங்கிலீஷில் ஃபிசிஷியன் தானே, டாக்டர். அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் தான்ப்பா டாக்டர். அப்போ டாக்டர்லாம் யார்? அவெல்லாம் டாக்டர்லாம் என்ன செய்வாங்க? நம்ம சரீரத்தில் ஒரு பிரச்சனைனா நமக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. ஒரு நாகர்கோவிலில் நான் ஒரு தடவை ஊருக்கு போயிருக்கும்போது, ஒரு இறச்சக்குளம்னு ஒரு ஊர், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படியே எழுதி போட்டிருந்தாங்க, வி ட்ரீட் காட் ஹீல்ஸ். பெரிய லெட்டரில் காலேஜ் படிக்கும்போது அது தட்ஸ் அ மெசேஜ். நாங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்னால அந்த விஷயம் உள்ளே போயிடுச்சு. வி ட்ரீட் பட் காட் ஹீல்ஸ். வைத்தியர் சுகத்தை ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும், பட் அது வெளியில் வருமா வராதா அவர் கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் அவர் கரத்தின் கீழே இருக்கிறது. அப்போது நாம் இவர்களை நம்பாமல், இவர்கள் மூலமாக போகலாம், ஆனால் என்னுடைய நம்பிக்கை அவரிடத்தில். ஹல்லேலூயா. என்னை விழப்பண்றவர் இழப்பண்றவர் அவர் தான். அவர் நம்மளை இழப்பண்ணினார் என்றால் ஒருவரும் நம்மளை விழப்பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், நாம் முறுமுறுக்கிற நேரத்தில் முறையிட்டோம்னா ஆண்டவர் செய்ய வேண்டியதை சரியாய் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வியாதியை நான் வரப்பண்ணேன். அப்போ வைத்தியருக்கும் இந்த பரம பரிகாரிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் சிகிச்சை சரீரத்துக்கு மாத்திரம் கொடுப்பாங்க. இவர் ஆவிக்கு, ஆத்மாவுக்கு, சரீரத்துக்கு, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சுகத்தை தருவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிகாரி என்பதற்கு ஹீலர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு சுகம் என்பது நமக்கு சரீரத்தில் மாத்திரமில்லை, இன்னைக்கு பல இடங்களிலே நமக்கு சுகம் தேவைப்படுது. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு பகுதியில் நமக்கு ஒரு குறைவு, ஒரு பலவீனம், ஒரு 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 வேக்கன்சி இருக்கும். ஆண்டவர் எல்லாத்தையும் சுகப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் சகலத்தையும் சம்பூர்ணமாய் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. அது சரீரத்தில் இருக்கலாம், ஒருவேளை நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஒரு குறைவு, ஒரு பலவீனம் இருக்கலாம், அந்த இடத்துல நமக்கு சுகம் தேவைப்படலாம். குடும்ப உறவுகளில் சில நேரம் நமக்கு சரியான ஒரு சுகம் தேவைப்படலாம், ஒரு ஆரோக்கியம் தேவைப்படலாம், ஆரோக்கியமான உறவு. வேலை இடத்துல, எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை பொருத்தி பார்க்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்காம இன்னும் ஒரு குறைவு காணப்பட்டால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் எப்பயுமே கொடுக்குறவர் தான். ஆனால் சில நேரம், சில மாதங்களில் நம்மளோட பேசுகும் பொழுது அண்ணன் அழகாக சொன்னார்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை இந்த மாதத்தில் பேசும்போது அநேகர் சொல்கிறாங்க, நம்ம சபையில் கொடுக்குற அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறிக்கொண்டே தான் இருக்கிறது. என்ன சில நேரம் சாட்சி வந்து சொல்ல மாட்டாங்க, தனியாக பேசும்போது சொல்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் அநேக நாளில் சாட்சிகளை எழுப்பட்டும், இன்னும் அதிகமாக எழுப்புவார். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்காக எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் நான் வாசிக்கும்போது எனக்கு இப்படியாய் வெளிப்பட்டுச்சு. இதில் சரீரத்துக்கு தேவையான ஆசீர்வாதம், அதாவது ஒரு சுகம் இருக்கிறது, ஆத்மாவுக்கு தேவையானது இருக்கிறது, ஆவிக்கு தேவையானதும் இருக்கிறது. சௌக்கியமும் ஆரோக்கியமும் சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு ஒரு சமாதானம், பரிபூரண சமாதானம், ஆவிக்கு சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தார்னா மூணையும் சரி பண்ணக்கூடிய வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எல்லா பகுதியிலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு 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 சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு ஹீலிங்கை கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று, நாம் கேட்டோம்னா, எத்தனை பேரையும் கூட இருக்கிறீங்க? சரி, ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்துவா போய் சுகப்படுத்தின ஒரு ஆளை சொல்லுங்கள். அவராக போய் வாலண்டியராக சுகப்படுத்தின ஒரு ஆள். சரி, இன்னொரு ஆள் யார்? அண்ணே, பெதஸ்தா. வெரி குட். வேற யாராச்சும்? சொல்லுங்க. இவர் போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்தாங்க. இவராக போய் வம்பாக போய் ஒருத்தனை எழுப்பி விட்டது பெதஸ்தா 38, சீனியர் பாஸ். ஏசப்பாவுக்கு சீனியர். வேற யாராச்சும் இவராக போய் சுகப்படுத்தினது? நாயினூர். அது அந்த வேலை கிராஸ் ஆனாங்க. இவர் ஒரு சைடு போயிட்டு அவன் வந்துட்டு இருக்காங்க. வேற தேடி போனார், அவனா ஓடி வந்தான். இவராக போய் ஒருத்தனை வாலண்டியராக எழுப்பி சொன்னது ஒரே ஒருத்தனை, சீனியர். ஆண்டவர் சீனியர்களை சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? மற்றவங்கெல்லாம் ஒரு மூமெண்ட் எடுத்தாங்க, ஒரே இடத்துல இருந்தவர் அந்த 38. அப்போ ஆண்டவரை ஏதோ ஒரு விஷயத்தில் இன்டராக்ட் பண்ணும்பொழுது தான் அந்த இடத்துல சுகம் கிடைக்குது. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நாமளே உட்காந்துருந்தா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அவர் பண்ண எல்லா ஹீலிங்லையும் இது ஒன்று தான் இருக்கும். அப்போ மெஜாரிட்டி வின்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை? அப்போ ஆண்டவரும் நாமளும் இடைப்படும் பொழுது சுகம் உண்டாகும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி ஒரு சுகத்தை ஆண்டவர் இப்போ நான் சொன்ன எல்லா பகுதிகளிலும், ஏன்னா இது வந்துட்டு ஒரு நமக்கு பரிகாரிக்கும் போது நம்ம சரீரத்தை மையப்படுத்துவோம். ஆனால் ஆண்டவர் சரீரத்தை மையப்படுவதற்கு முன்பாக உள்ளான மனுஷனை மையப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வல்லவர். அவர் சொல்லியிருக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் என்னை உள்ளும் புறமும் சுத்தமாக்குகிறவர், என்னை உள்ளும் புறமும் என்னை ஆண்டவர் குணப்படுத்துகிறவர். இந்த நாளில் ஒருவேளை யாராச்சும் வியாதிப்பட்டு இந்த இடத்துல இருந்தீங்கன்னா, ஒருவேளை நம்முடைய சொந்தக்காரவங்களை யாராச்சும் வியாதிப்பட்டு இருந்தாங்கன்னா, ஒரு குறைவோடு இருந்தாங்கன்னா, நீங்கள் விசுவாசிச்சா ஆண்டவர் உங்களையும் அவர்களையும் சுகப்படுத்துவார். நம்புகிறவங்க மாத்திரம் அது. ஏன்னா அவர் இன்றைக்கி மட்டும் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கும் போது செய்கிறதில்ல, நீங்கள் எப்போ கேட்டாலும் அவர் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல் ஜனங்கள் அங்கே தான் இருந்தாங்க, பிரச்சனை அங்கே தான் இருந்துச்சு, ஆண்டவரும் அவர்களோடு தான் இருந்தார். எப்போ இன்டராக்ஷன் மேலே போச்சோ பதில் கீழே கிடச்சிச்சு. கசப்பு மதுரமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆனால் இவர்கள் முறுமுறுத்தார்கள், ஒருவன் மாத்திரம் மேலே பார்த்தான். இன்றைக்கி நம்மளுடைய அந்த பதிலை தேடி நம்ம கீழே தேடாமல் பதிலை மேலே தேடும்போது பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரத்திலே உங்களுக்கு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த கசப்பு எங்கே வேணாலும் இருக்கலாம், அது உன்னுடைய மனசில் இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய வெளியிடங்களில், எல்லாத்தையும் ஒரு சில உறவுகளில், சபைகளில், ஊழியங்களில், எந்த இடத்துல குறைவு காணப்பட்டாலும், எந்த இடத்துல காயங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் அதை கட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் காயங்களை கட்டுகிற தேவன். சங்கீதம் 147 அதிகாரம் 3வது வசனம். 147 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்கள், இது வந்து ஒரு டிசீஸ் இல்லை. இருதயம் நொறுங்குண்டது டிசீஸ் இல்லை, அது ஒரு வியாதி இல்லை. ஆனால் இது ஒரு சம்பவத்தினால நடக்கிற ஒரு விஷயம். அவர் காயங்களை கட்டுகிற தேவன், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அந்த மாதிரி ஒரு சில காரியம் உங்களுடைய வாழ்க்கையில், இப்போ நீங்கள் என்ன கசப்பை கடந்து போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்பொழுது உங்களுடைய இருதயம் எந்த இடத்துல நொறுங்குண்டிருக்குன்னு எனக்கு தெரியாது, எந்த இடத்துல காயப்பட்டிருக்கு, எதனால் காயப்பட்டிருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் அதை அறிந்திருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்குறார். வர்ஷிப் டைமில் சொன்னாங்க, இவங்களெல்லாம் எலும்புகளை போல பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது காரியம் நடக்குமா? ஹல்லேலூயா. எலும்புகளாக கிடக்குது. இப்போ இதை பார்த்து தீர்க்க சொல்லி முன்னே ஆண்டவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? we can see. தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒன்று, அவருடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது அது உயிரடையும். ஹல்லேலூயா. ஆமாம், நாம் பார்க்கும்போது எல்லோரும் நீட்டாக இருக்கிறோம், கோட்டு சட்டை போட்டுட்டு ரொம்ப நீட்டாக மேக்கப்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எந்த இடத்துல காயப்பட்டிருக்கோம், எந்த இடத்துல வியாதிப்பட்டிருக்கோம், எந்த இடத்துல குறைவுபட்டிருக்கோம், ஆண்டவர் ஒருவர் அறிவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை சரி பண்ணுவார்னு நம்புகிறவங்க ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு நான் வந்துட்டு போகிறவன் இல்லை, எதையோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. அது சத்தியமாக இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்மளை இன்னும் அநேகருக்கு அதை கொண்டு செல்ல செய்யும். நல்ல ஒரு சாட்சியோடு இங்கிருந்து கடந்து போகணும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 12 அதிகாரம் 13வது வசனம். என்னாகமம் 12:13. என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அதுக்கு அடுத்த வசனம் சிஸ்டர். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். அடுத்த வசனம். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். இது வனாந்திரத்தில் நடந்த ஒரு சம்பவம். மிரியாம் வந்துட்டு மோசேவுக்கு கர்த்தருக்கு விரோதமாக மிரியான் அவரோடு எல்லாம் பேசும் பொழுது அவளுக்கு குஷ்டரோகம் வந்தது. இந்த சூழ்நிலையில் அப்போது மோசே ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவரே இவளை குணப்படுத்தும் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் ஒரு 7 நாள் கழித்து அவள் சரியாயிருவான். பல விஷயம் சொல்லி 7 நாள் கழித்து சரியாயிருவான். அது நடந்துச்சு. இதற்கு முன்பாக சொல்லப்பட்டது தான் பரிகாரியாகிய கர்த்தர். கரெக்டுங்களா? இல்லை அதுக்கப்புறம் சொன்னதா? ஸ்தோத்திரம். இதுக்கு முன்பாக சொன்னது தான் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, வியாதிப்பட்டாங்க அந்த அம்மா. ஆரோன் போய் மோசேட்ட சொல்கிறாரு, இப்போ நீ வேண்டிக்கோ. இப்போ மோசே ஆண்டவரிடத்தில் கேட்குறாரு,
மோசே கசப்பாக இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை கேட்ட உடனேயே பதிலை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இப்போ மிரியாம் அவனுடைய சகோதரி குஷ்டரோகத்தில் இருக்கும் பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறான். ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. ஒரு 7 நாள் அன்னைக்கு உள்ள நியாயப்படி நியமப்படி ஒரு 7 நாள் அவ விளக்கப்பட்டிருக்கணும். அவள் விளக்கப்பட்டது பிரச்சனை எல்லாம் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். The journey has delayed. The journey stopped for 7 days because of one person. ஒரு ஆள்னால, அந்த ஒரு ஆளுக்காக இன்னொரு ஆள் ஜெபம் பண்ணதுனால காரியம் நடந்துச்சு. ஒரு 7 நாள் கொஞ்சம் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. ஹல்லேலூயா. சந்தோஷமாக தான் இருக்கோங்கிறவங்க. சரி, இப்போ எடுத்து எனக்காக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஹல்லேலூயா. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அங்கே வனாந்தரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. மோசே ஜெபிக்கிறான், பதில் கிடைத்தது. ஒரு வாரம் லேட்டாக கிடைச்சிச்சு. 7 நாள் மிரியாம் விளக்கப்பட்டிருந்தாள். இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம், இயேசு வந்தாச்சு, இப்போ பூமிக்கு வந்தாச்சு. விளக்கப்பட்டிருந்த ஸ்திரீ, அன்னைக்கு பெரும்பாலுள்ள ஸ்திரீயை யாரும் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, தீட்டு ஒதுக்கி இருக்கணும். விளக்கப்பட்டிருக்க வேண்டியவன் இப்போ எங்கேயோ ஆண்டவர் வராரு, இயேசு கிறிஸ்து வரான்றதை கேள்விப்பட்டு நான் போய் அவர் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாயிருவேன். தெர் இஸ் நோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லைக் தட் இன் திஸ் ஓல்ட் டெஸ்ட்மென்ட். போய் வஸ்திரத்தை தொட்டால் ஒரு ஆள் சுகமாயிருவான் அப்படின்றது இல்லை, பரிசுத்தமாகவும் இருக்கு. ஆனால் சுகமடைவதை பற்றி அங்கே இல்லை. பட் ஷீ டிசைடட், அவளாக ஒரு ரூல்ஸ் போடுறா ஆண்டவர்கிட்ட, நான் தொடுவேன், எனக்கு சுகமாயிடணும். இன்றைக்கி எத்தனை பேர் இங்கே அப்படி ஒரு எதிர்பார்ப்போட அடையாளத்தோடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவரோடு நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணினவர்களாக இருந்தால் நீங்கள் வைக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஆண்டவர் ஓகே சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் இப்படி வருவேன், எனக்கு இப்படி நடக்கணும், அப்போ நான் நம்புவேன். ஒருவேளை அப்படி நீங்கள் வந்திருக்கலாம். சில பேர் அடையாளத்தை தேடி வந்திருக்கலாம். நான் வருவேன், எனக்கு வர்ஷிப்பில் இந்த வார்த்தை கிடைக்கணும், நான் வருவேன், எனக்கு செய்தியில் இந்த வார்த்தை கிடைக்கணும். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் அநேக நேரம் வந்திருக்கேன். ஆண்டவர் பதிலோடு அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. தெர் இஸ் நோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அப்பாவுக்கும் உனக்கும், மகளே திடன்கொள் உன் விசுவாசம். அதுக்கு முன்னாடி அவள் மகளாக தெரியாது. பட் ஷி டிசைடட். ஆண்டவர் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மிரியாம் கூட மோசே, ஆரோன், ஆண்டவர், மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் எல்லாம் வருது, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போது மிரியாமுக்கு ஒரு பிரச்சனை. மிரியாம் தான் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆரோன்கிட்ட சொல்லி, ஆரோன் மோசேட்ட சொல்லி, மோசே ஆண்டர்கிட்ட சொல்லி, ஆண்டர் ஓகே சொன்னார், ஒரு 1 வீக் வெயிட் பண்ணப்பா. இப்போ பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனையோ பேர்ட்ட சொல்லி அனுப்பியிருக்கலாம், நான் வரக்கூடாது, அன்னைக்கு காலகட்டத்தில் வரக்கூடாது, சொல்லி அனுப்பியிருக்கலாம். தெரிஞ்ச லேடிஸ் போயிருந்தாங்கன்னா சொல்லியிருக்கலாம், எனக்காக அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி. ஆனால் ரிஸ்க் எடுத்து போய் அவள் தொட்ட உடனே அவள் உதிரத்தின் ஊரல் நின்று போனதை அவள் உணர்ந்தாள். ஹல்லேலூயா. டுடே we need that feel. அந்த உணர்வு நமக்கு இன்றைக்கி வேணும். ஹல்லேலூயா. எனக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அநேக நேரம் நாம் எழுந்து ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். ஆண்டவர் உங்களோடு செய்கிற சில விஷயங்கள் நீங்கள் நானும் உணரணும். ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அந்த உணர்வை நீங்கள் நானும் பெற முடியும். ஹல்லேலூயா. ஆரோன்கிட்ட சொல்லி, மோசேட்ட சொல்லி, மோசே அப்பாட்ட பேசி, அதுக்கப்புறம் பதில் வந்து ஓகே, த ப்ராசஸ் டிலேட். தொட்ட உடனே எனக்கு சுகம் வேணும். நான் போயிட்டுருக்க அந்த கசப்பான கண்டிஷன், எனக்கு இன்னும் ஆரோக்கியம் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை, எனக்கு தெரியல. டாக்டர்ஸ்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. 12 வருஷம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வைத்தியர் இடத்துல பார்க்காத வைத்தியத்தெல்லாம் பார்த்து இருந்தது எல்லாத்தையும் செலவு பண்ணி சற்றாகிலும் குணம் அடையாமல் எல்லா வேவையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்த ஒரு டெசிஷன் ஆண்டவருக்கு முன்பாக போய் தொடும் பொழுது அது ஒரு காரியத்தை நடப்பித்தது. ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், இது பேசுகிறது ஈஸி, கேட்குறது ஈஸி, செய்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஆனால் அதை கஷ்டப்பட்டு செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெரிய சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. அது எப்படி தெரியாது. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏதாச்சும் செய்வார். என்ன மறக்கலையே, நிற்க வச்சிருக்காரு ஆண்டவர். நம்ம நிற்க வைக்கிறது அவருடைய சாட்சிக்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கி யாராச்சும் அப்படி ஒரு தேவையோடு இருந்தீங்கன்னா, அப்படி ஒரு பலகீனத்தோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் யாராச்சும் ஒரு ரத்த சம்பந்தமோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை இருந்தாங்கன்னா, இன்றைக்கி ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணி சொன்னார், அவருடைய ஃப்ரெண்டுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, இஸ்லாமிய சகோதரி, அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோனாங்க. அதனால் இந்த டைமில் பேப்டிஸ்ட் இதெல்லாம் இருக்குது, கம்யூனியெல்லாம் இருக்குது, பண்ணுவாங்கன்னு தெரியாது, குரூப்பில் போடலான்னு சொல்லி. ஆனால் ஜெபம் பண்ண நடக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி யாரோ ஒருவரில் நான் ஜெபிக்க போகிறேன். என்னுடைய தேவைக்காய், என்னுடைய கசப்பு மாறும்படி, என்னுடைய குறைகள் மாறும்படி, என்னுடைய வியாதி படுக்கை மாறும்படி, என் பிள்ளையுடைய வியாதி படுக்கை மாறும்படி, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த வியாதி படுக்கை, அந்த குறைவு, அந்த ரட்சிப்பின்மை மாறும்படி நான் ஜெபிக்க போகிறேன்னு யாரோ ஒருவர் எடுக்கிற டெசிஷனோட அவரை போய் தொட்டிங்கன்னா உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிப்புகளை நடத்தும். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் உங்களை எழும்பச் செய்யும், உங்கள் குடும்பத்தை எழும்பச் செய்யும். எங்கே இருக்குது? இட்ஸ் யூ அண்ட் யூ ஹிம். உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவில் தான் எல்லாமே இருக்குது. அந்த விசுவாசத்தில் தான் இருக்குது. நான் சொல்கிறதுனால இல்லை, நான் ஜெபம் பண்ணுறதுனால, எல்லோரும் பண்ணுறதுனால இல்லை, நீங்கள் பண்ணும் பொழுது தான் நடக்கும். இதெல்லாம் பின்னாடி வர ரயில் பெட்டிகள். உங்கள் பெட்டி தான் என்ஜின், நீங்கள் பண்ணுற ஜெபம் தான் என்ஜின். அது நடந்துச்சுன்னா இதெல்லாம் பின்னாடி வரும். ஆனால் இதெல்லாம் சேர்ந்து உங்களை தள்ள முடியாது. நாளில் கூட என்னையை தள்ள முடியாது. நான் ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். ஹல்லேலூயா. சில பேருக்கு கொடுத்தாரு, 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை தூக்கி கொண்டு போனான். பட் காட்ஸ் கிரேஸ் we are not in that situation. 4 பேர் சேர்ந்து தூக்குற அளவுக்கு நாம் இல்லையே. இல்லை, நமக்காக போய் இவருக்கு யாராவது ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவு இல்லையே. we know the reason. ஜெபம் பண்ணால் நடக்கும்னு தெரியும். பட் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஜெபிக்க விடாதபடி தடுக்கும். அது ஏதோ ஒரு விஷயம். சரி, கடைசியாக முடிச்சலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 8:22. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? இது எரேமியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை, கர்த்தராலே உண்டாகி பேசினது. கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையா, ரண வைத்தியனும் அங்கே இல்லையா, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? கீலேயாத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம். கீலேயாத்துங்கிறது ஒரு ஊர். அங்கே இருக்கிற மரத்தில் வர அந்த பிசின் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ஹீலிங் கெப்பாசிட்டி உண்டு. அதை வச்சு படும்போது பைபிள் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது, சொல்ல டைம் இல்லை. அந்த மரத்தை நம்ம ஊர்லலாம் அந்த கன்னியாகுமரி சைடெலாம் அந்த கீறி விடுவோம். கீறி விட்டோன்னா அதுலேருந்து அந்த பால் வரும். அதை வெட்டும்போது அந்த பாலை எடுத்து, அது பிசினாக வரும், அதை எடுத்து அதை தான் எடுப்பாங்க. வெரி காஸ்ட்லி திங். அது பைபிள் ஏகப்பட்டத்தில் பார்க்கலாம். அந்த வெள்ளை போலத்தோடு கொண்டு கலந்து அதை அபிஷேக தைலமெல்லாம் பண்ணுவாங்க. பட் அது எப்படி உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் அந்த இடத்துல கீறப்படணும், வெட்டப்படணும், அதுலேருந்து வடிகிறது. அந்த தைலத்தை எடுத்ததுக்கப்புறம், அந்த பிசின் எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வெட்டப்பட்ட வடு இருக்கும், வெட்டப்பட்ட தழும்பு இருக்கும். அதுலேருந்து வருகிற தைலம் இந்த இடத்துல எரேமியா சொல்கிற, கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ. கர்த்தர் இப்படியா சொல்கிறார், கீலேயாத் என்னுடையது. இந்த மரம் வெட்டப்பட்டது, அதுலேருந்து ஒரு பிசின் வந்தது, அது நமக்கு ஹீலிங் கெப்பாசிட்டி கொடுக்கும். இன்றைக்கி நமக்கு ஒரு கீலேயாத்தின் மரம் உண்டு. அது சிலுவை மரத்தில் வெட்டப்பட்டு அடிக்கப்பட்டு அதிலிருந்து வந்த ரத்தம், அதிலிருந்து வந்த தண்ணீர், அந்த பிசின் நம்மளை குணமாக்க போதுமானது. ஆனால் ஆண்டவர் கேட்குறார், இல்லையா, அப்புறம் ஏன் என்னுடைய குமாரத்தை இன்னும் சுஸ்தமடையாமல் இருக்கா? அப்புறம் ஏன் இன்னும் ஹீலிங் ஆகலை? ஏன் இன்னும் அந்த காயம் அப்படியே இருக்குது? ஏன் அந்த குறைவு அப்படியே இருக்குது? ஏன் அந்த வியாதி அப்படியே இருக்குது? ஏன்? பிகாஸ் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அந்த சைடில் இல்லை, வேறு ஏதோ தேடிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறார், ரண வைத்தியம் நாங்கள் இல்லையோ அப்படிங்கிறது இல்லைன்றதுக்கு அர்த்தம் இல்லை, இட்ஸ் அ கொஸ்டின். ஏன் நான் இல்லையா உங்களுக்கு? என்னுடைய அபிஷேகம் இல்லையா உனக்கு? அப்புறம் ஏன் நீ இன்னும் சுஸ்தமாகலை? திஸ் த கொஸ்டின் டு யூ அண்ட் மீ. எல்லாரும் இந்த இடத்துல எழுந்திரிச்சு நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அதனால் ஆண்டவரே, சிலுவை மரத்தில் எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக வடிந்த அந்த ரத்தம், அது தண்ணீர், அதனால் எங்களை சுஸ்தமாக்க போதும். என்னுடைய குடும்பத்தின் குறைவை மாற்றாது போதும். பட் ஒன் மோர் திங், ஒரே 2 நிமிஷம். டுடே யூ ஆர் கோயிங் டு ப்ரே டு ஹிம்.
ஜனங்கள் நடந்து போகும்பொழுது ஜனங்கள் அங்கே தான் இருந்தாங்க, கசப்பு அவங்க பக்கத்திலே தான் இருந்துச்சு, ஆனால் மேகஸ்தம் அவர் கூட இருந்துச்சு. இஃப் யூ பிலீவ் ஹீ இஸ் ஹியர். நீங்களும் நானும் வரதுக்கு முன்னாகவே ஆண்டோடைய பிரசன்னம், ஆண்டோடைய ஆவியானவர் இந்த இடத்துல உண்டு. நீங்களும் நானும் நம்பணும்னா, தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு ஜெபமாகவே நீங்கள் 1:1, there is no in between. நீங்களும் ஆண்டவரும் தேங்க்யூ ஜீசஸ் கேட்டிங்கன்னா ஆண்டவர் செய்வாரே. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபமா மாறட்டுமே. அந்த ஜெபத்தை கேட்கிறார் ஆண்டவர். அந்த மேகஸ்தம்பம் நமக்கு மேலதான் நிக்குது. உன் குடும்பத்தில் குறைகள் மாறட்டுமே. பலமும் அல்ல பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவி அகிலயாத்தின் பிசின் தைலம் தேவ ஆவினா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நடக்குமே. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவினாலாகும் தேவ ஆவினாலாகும். விடுதலையை 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 விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. பலமும் அல்ல பலமும் அல்ல பராக்கிரமம். உண்மையா கேட்டு பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில போதும். Thank you Lord. There is no intercession. பலமும் அல்ல. நீங்க நேரா கேட்கலாம். You can ask directly to him. You will touch him and he will touch you. If you believe, you will see the glory of the God. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவினாலாகும் தேவ ஆவினாலாகும். நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆண்டவரே சுகமாவேன்னு ஒரு நம்பிக்கையோடு வந்த ஸ்திரீக்கு தொட்ட உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் என்றது. இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி உம்மை நம்பி விசுவாசித்து ஆண்டவரே நாங்க முகத்தை பார்க்கிறோம், இருதயத்தை நாங்க பார்க்கிற தேவன் நீங்கப்பா. இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் உம்மை தொட்டாங்களோ ஆண்டவரே சீக்கிரத்திலேயே ஒரு சுகத்தை உண்டு பண்ணுவதற்காக நன்றி. எந்த பகுதியில் குறைவுபட்டிருக்காங்களோ, எந்த பகுதியில் காயப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அதை நீ சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி சௌக்கியப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நீர் ஒவ்வொருவரோடும் இடைவிடும் ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கூட இருங்க ஆண்டவரே. சீக்கிரத்தில் நல்ல சாட்சிகளை கேட்க தேவன் உதவி செய்யுங்க. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.